மக்களவை, மாநிலங்களவை என 2 அவைகளுக்கும் சேர்த்து நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் உள்ள நுணுக்கமான அரசியல் என்னவென பார்க்கலாம். விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி இன்னும் சில நாட்களில் துணை முதல்வர் பதவியில் அமரவிருக்கிறார். இன்னும் சில தினங்களில் இந்த அறிவிப்பு வெளிவரும் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த பதவி உதயநிதிக்கு வழங்கப்படுவது கட்சிக்குள் பெரும் புயலாகவே கிளம்பும். காரணம், உதயநிதியை தீவிர அரசியலுக்கு கொண்டு வந்ததிலிருந்து கனிமொழி கட்சியில் ஓரங்கட்டப்படுவதாக அவர் ஆதரவாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அதற்கு முக்கியமான சில சம்பவங்களையும் குறிப்பிடுகின்றனர். 1. கொரோனா நேரத்தில் லாக்கப்பில் மரணமடைந்த ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் குடும்பத்தை கனிமொழி சந்தித்த அடுத்த நாள் உதயநிதியும் அங்கு சென்றார். இதுவும் கனிமொழிக்கு எதிராக திட்டமிட்டு நடக்கும் நிகழ்வு என பேசப்பட்டது. அப்போது மக்கள் பிரதிநிதியாக கூட உதயநிதி இல்லை. அதன் பிறகு எம்எல்ஏவாக களமிறங்கி வெற்றி பெற்ற இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பின்பு கட்சி அளவில் உதயநிதியை தூக்கி பிடித்தும் கனிமொழியை புறக்கணிக்கும் சம்பவங்கள் நடந்தன. 2. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திமுகவில் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் பதவிகளுக்கான நேர்காணல் மாவட்ட வாரியாக நடந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நேர்காணல் நடந்தது. அப்போது கோவையில் செந்தில் பாலாஜி தலைமையில் நடந்த நேர்காணல் அழைப்புதலில் கனிமொழி படம் தவிர்க்கப்பட்டிருந்தது. அதில் உதயநிதி படம் அச்சிடப்பட்டிருந்தது. மகளிர் அணிக்கு தொடர்பே இல்லாத உதயநிதி படம் அச்சிடப்பட்டிருந்த பிரச்சினை தலைமை வரை செல்லவே கனிமொழி படம் இணைக்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் இதில் கனிமொழி தரப்புக்கு வருத்தம் என கருத்துக்கள் அப்போது அடிபட்டன. 3. அதேபோல் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தூத்துக்குடி வந்த அமைச்சர் உதயநிதி பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தூத்துக்குடி அமைச்சர்களான கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். ஆனால் தூத்துக்குடி எம்பியான கனிமொழிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. கடைசி நேரத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டதால் கனிமொழி வரவில்லை. இது இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனையை வெளிக்காட்டியது. இப்படியாக அத்தைக்கும் மருமகனுக்கும் இடையே இருந்த பனிப்போர் பல நிகழ்வுகளில் வெளியில் தெரிந்தது. அதேபோல் மாநில அரசியலில் உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரம் தரும் வகையில் அவருக்கு துணை முதல்வர் பதவி தர வேலைகள் நடந்து வந்தது. மாநிலத்தில் உதயநிதிக்கு மதிப்பு அதிகரிப்பதன் பின்னணியில் மாநிலத்தில் உதயநிதி அதிகாரம் சற்று அதிகரிக்கும் என கனிமொழி தரப்பு அறிந்து வைத்திருந்ததுதான். அதே வேளையில் அதற்கு ஏற்ற வகையில் கனிமொழிக்கும் முக்கியமான பொறுப்பை வழங்க தலைமை முடிவெடுத்ததுதான். எம்பியான கனிமொழிக்கு மக்களவை, மாநிலங்களவை குழு தலைவராக பொறுப்பை வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே மக்களவை குழு தலைவராக TR பாலு இருக்கிறார். அவரின் பதவியில் கனிமொழி உட்கார வைக்கப்படதான் முன்பு பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அதற்கு TR பாலு தரப்பில் எதிர்ப்பு காட்டவே இரு குழுவையும் ஒருங்கிணைக்கும் புதிய பதவியில் கனிமொழி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது டெல்லி அளவில் கனிமொழியின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் திமுகவை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்தான் அனைத்து கூட்டங்களிலும் பங்கேற்பார் என சொல்லப்படுகிறது. டெல்லி முகமாகவும் திமுக கொள்கையை பேசும் முகமாகவும் கனிமொழி டெல்லியில் இருப்பார். இதனால் நாளை உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டாலும் கனிமொழி தரப்பில் எதிர்ப்பு வராது என்னும் அடிப்படையில் இது நடந்திருக்கிறது. இரு தரப்புக்கும் இடையில் உரசல் போக்கு ஏற்படாத வகையில், இருவருக்கும் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையில் ஒருவரை மாநில அரசியலுக்கும் மற்றொருவரை மத்திய அரசியலுக்கும் நியமித்து திமுக தலைமை இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்னும் பேச்சுக்கள் தான் அறிவாலய வட்டாரங்களில் உலா வருகிறது.